ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. நம்ம ஆனந்தம் சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்துட்டு சென்டாக்கில், எம்சிசியில், ஜிப்மரில், டிஎன் தமிழ்நாடு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கடன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சென்டாக் வெப்சைட்டு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்துட்டு நமக்கு வெளியிட்டிருந்தாங்க யூஜி நீட்டுக்கு சென்டாக்கம். இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ 23 ஆகஸ்ட் முடிக்கும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சீட் கிடைச்சவங்க எல்லாமே இப்போ நீங்கள் அதில் வந்துட்டு எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லாருமே காலேஜில் அட்மிஷன்ஸ் பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது, இந்த இதெல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சென்டாக்கில் மற்றது என்னென்ன இருக்கிறது நம்ம பார்த்தலாம். சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ப்ரொவிஷனல் ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜி டென்டலுக்கு வந்துட்டு ரவுண்ட் 3 அலாட்மெண்ட் அது வந்து அதுக்கான நோட்டீஸை நம்மளால் பார்க்க முடியுது சென்டாக் வெப்சைட்டில். ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்கள் உங்களுக்காக. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யூஜி நான் நீட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு சீட் மேட்ரிக்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க சென்டாக், அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் நீட்டுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெட்னரி இருக்கு இல்லையா, மெயினாக அதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வெட்னரி இப்போ பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்சஸ் இருக்கு இல்லையா, அலைட் ஹெல்த் சயின்சஸ், அதுக்கு வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு மெரிட் ஸ்கோர் இல்லையா, நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு நீங்கள் போய் உங்கள் இதில் பாருங்கள். ஆல்ரெடி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ அது போட்டிருக்காங்க. ஸோ வெட்டனரிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா பிஒய் கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, செல்ஃப் ஃபினான்சிங் பிஒய் இருக்கும் சரி, ஃபாரின் நேஷனல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நாட் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் என்ஆர்ஐ. ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் என்ஆர்ஐக்கு வந்துட்டு உங்களுக்கு நீட் பேசிஸ் அது வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு நம்ம அவங்க ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தனி. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி அக்ரி ஃபார்ம் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிபிடி, பிஎஸ்சி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ஸு, பிடெக், பிஏ எல்எல்பி, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் லா கோர்சஸ், பயாலஜி பேஸ்டு பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஜி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் கோர்சஸ்க்கு இதெல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கோர்ஸ் ப்ரெஃபரன்சஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 19th ஆகஸ்ட் 4 PM கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த கம்யூனிகேஷன் ரிசீவ் ஃப்ரம் ஹெல்த் செக்ரட்டரியேட் வைட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் மேட்ரிக்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் சீட் பர்டனிங் டு வெங்கடேஸ்வரா College of Pharmacy, Sri Venkateshwara College of Paramedical Sciences, Indirani College of Nursing are withheld pending outcome கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் சென்டாக் வெப்சைட்டை பார்க்கலாம். இது வந்து நான் நீட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் அதை பாருங்கள். ஓகே, எம்சிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, ரவுண்ட் 1 வந்து அவங்க ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்டு இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆனவங்க இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இது இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி அதுவும் வந்து இப்போ போயிட்டுருக்கோம், அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் எம்சிசியை பொறுத்த வரைக்கும் 22nd அன்னைக்கு அவங்க வந்துட்டு முடிக்க டைம் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்டிங் டைம் ஆல் இண்டியா கோட்டாக்கும் சரி, டீம்டு சரி, ஜிப்மர் எய்ம்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்க்கணும் அவங்களுடைய வெப்சைட்டில் நம்ம பார்க்கும்போது புதுச்சேரி ஜிப்மர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சவங்களுக்கு, புதுச்சேரி டொமிசில் கேட்டகரியில் கிடைச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டேட் வந்து இப்போ அப்டேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது வந்து பார்க்கும்போது 16th கொடுத்துருந்தாங்க, அப்புறம் 18th கொடுத்துருந்தாங்க. இப்போ 19th 20th and 21st வந்துட்டு 9 AM to 10:30 AM ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ நம்மளால் அதை வந்து பார்க்க முடியுது, இந்த அப்டேஷனை நம்மளால் பார்க்க முடியுது புதுச்சேரி ஜிப்மர் புதுச்சேரி பிரான்ச்சுக்கு. ஸோ இதை வந்து நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஜிப்மரில் சீட்டு கிடைச்சவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. காரைக்காலுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு 19th ஆகஸ்ட் வந்து 22nd ஆகஸ்ட் முடிக்கும் அட்மிஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சவங்களுக்கும் சரி, புதுச்சேரி டொமிசில் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சவங்களுக்கும் சரி, ஜிப்மர் காரைக்கால இது ஓகே. அதுக்கப்புறம் டிஎன் பார்த்தலாம். டிஎனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு டென்டேட்டிவ் வேகன்சி வச்சு அதுக்கான ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் வந்துட்டு என்னென்ன சீட் இருக்குது, ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு
ஒவ்வொரு காலேஜுக்கும் கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கும் வெளியிட்டிருந்தாங்க. ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ல பார்த்தீங்கன்னா கிளிக் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த இதையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்னை பொறுத்த வரைக்கும் சில இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கட் ஆஃப் ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 538 மார்க்ஸ் முடிக்குமே வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து கிடைச்சிருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. பிசிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 509 மார்க்ஸ் முடிக்குமே கிடைச்சிருக்க மாதிரி தெரியுது. எம்பிசிக்கு எல்லாம் ஒரு 496 அந்த மாதிரி கிடைச்சிருக்க மாதிரி தெரியுது. எஸ்சிக்கு 441 மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ எஸ்டிக்கு எல்லாம் 402 மார்க்ஸ் முடிக்கும் கிடைச்ச மாதிரி தெரியுது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அங்கே இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஓப்பன் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரி அங்கே ஓசின்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பொறுத்த வரைக்கும் 497 கிட்ட கிடைச்சிருக்கு. பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 478 முடிக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கெல்லாம் ஒரு 475 கிடைச்சிருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 414 முடிக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 374 முடிக்கும் கிடைச்சிருக்கு. ப்ரைவேட் காலேஜஸில் அங்கே வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஒரு 478 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. பிசிக்கு வந்து ஒரு 475 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து ஒரு 471 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு ஒரு 408 கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 365 கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 23rd முடிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் போய் ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்சிசி வந்து ரவுண்ட் 2க்கான ஸ்கெடியூல் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அது தொடர்ந்து அவங்களுடைய ஸ்கெடியூலை வச்சு சென்டாக் வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங், சென்டாக் புதுச்சேரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்துட்டு நடத்துவாங்க. ஸோ அதில் வந்துட்டு சீட்டு கிடைச்சவங்க எல்லாருமே அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். சீட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் திருப்பி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் பண்ணலாம். அது வந்து ரவுண்ட் 2ல நடக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பயனோட தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.